இன்னொரு வாரம் தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? முதல்ல நீங்க சைட்ல உட்காந்து நான் ஒரு ஆள் தான் ஒரு சைட்ல அப்பா நீங்க ஒரு பண்ணீங்கன்னா
कुंज बिहारी गोपी जना गिरिवर यशोदा व्रज जन यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जय राधा माधव बिहारी राधा माधव कुंज बिहारी गोपी जन बरधारी गोपी जना गिरिवरधारी यशोदानंद व्रज जनरंजना यशोदानंद व्रज जनरंजना बिहारी Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare जय प्रभुपद
जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजकाचार्य अष्टोत्तर सदस्य श्रीमद् श्रील अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी प्रभुपाद की जय। जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजकाचार्य अष्टोत्तर सदस्य श्रीमद् श्रील भक्ति सिद्धांत सरस्वती ठाकुर महाराज प्रभुपाद की जय। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद पुस्तक विनियोग की जय। हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो हे भगवते वासुदेवाय। वासुदेवाय। Devotees will repeat slokas. They can repeat the sloka after I chant. Yes. Okay. Okay. Or just I can only. श्रीमद् भागवतम 10வது காண்டம் 2வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு கர்ப்பத்திலிருந்து பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை. ஸ்லோகம் 37. ஷ்ருண்வன் க்ருணன் சம்ஸ்மரயன் ச சிந்தயன் நாமானி ரூபாணி ச மங்களானி தே क्रियासु यः त्वत् चरण अरविन्दयोः आविष्ट चेताः न भवाय कल्पते। शृण्वन् गृह्णन् संस्मरयंश्च चिन्तयन् नामानि रूपाणि च मङ्गलानि ते। क्रियासु यस्त्वच्चरणारविन्दयो आविष्टचेतन भवाय कल्पते। शृण्वन् गृह्णन् संस्मरयंश्च चिन्तयन् नामानि रूपाणि च मङ्गलानि ते। क्रियासु यस्त्वच्चरणारविन्दयो आविष्टचेतन भवाय कल्पते। शृण्वन् गृह्णन् संस्मरयंश्च चिन्तयन् नामानि रूपाणि च मङ्गलानि ते। क्रियासु यत्त्वच्चरणारविन्दयो आविष्टचेतन भवाय कल्पते। शृण्वन् गृह्णन् संस्मरयंश्च चिन्तयन् नामानि रूपाणि च मङ्गलानि ते। क्रियासु यस्त्वच्चरणारविन्दयो आविष्टचेतन कल्पते। शृण्वन् गृह्णन् संस्मरयंश्च चिन्तयन् नामानि रूपाणि च मङ्गलानि ते।
क्रियासु यस्तच्चरणारविन्दयो आविष्टचेता पाय कल्पते शृण्वन् இடையராது பகவானை பற்றி கேட்டல். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு. குருணன் பகவானின் புனித நாமத்தையும் அவரது செயல்களையும் ஜபித்தல் அல்லது பாடுதல். சம்ஸ்மரயன் நினைத்தல். பகவானின் தாமரை பாதங்களையும் அவரது ரூபத்தையும் இடையாறாது சிந்தித்தல். பாதங்களையும் சிந்தையன் பகவானின் உன்னத செயல்களை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தல். நாமானி அவரது உன்னத நாமங்களை, ரூபானி அவரது உன்னத ரூபங்களை, கூட மங்களானி உன்னதமானவை என்பதால் மங்களகரமான, தே பகவானாகிய உங்களது, கிரியாசு பக்தி தொண்டில் ஈடுபடுவதில், யஹ யாரொருவன், த்வத் சரண அரவிந்தயோகோ உங்களுடைய தாமரை பாதங்களில், ஆவிஷ்ட சேதாக இத்தகைய செயல்களிலும் முற்றிலும் ஆழ்ந்துவிட்ட பக்தன், இல்லை அவாய பௌதிக படித்தரத்திற்கு, கல்பதே தகுதியுடையவன். மொழிபெயர்ப்பு புலரை வழங்கியவர் இஸ்கானின் ஸ்தாபகாச்சாரியர் தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: உங்களுடைய தாமரை பாதங்களில் தங்களுடைய மனங்களை முழுமையாக பதித்துள்ளவர்களும் உன்னதமான உங்களுடைய நாம ரூபங்களை பற்றி இடையராது கேட்டு பாடி ஆழ்ந்து சிந்திப்பவர்களும் பிறர் அவற்றை நினைவு கூறும்படி செய்பவர்களுமான பக்தர்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கூட உன்னத படித்தரத்தில் நிலை பெற்றவர்களாக உள்ளனர். எனவே அவர்களால் பரமபுருஷரை அறிய முடியும். பொருளுரை: பக்தி யோகத்தை பயிலும் முறை இச்லோகத்தில் விவரிக்கப்படுகிறது. தன் செயல்களாலும் மனதாலும் வார்த்தைகளாலும் கர்மனா மனசாகிரா என தன் வாழ்வை பகவத் தொண்டிற்காக அர்ப்பணித்துள்ள ஈஷர் யஸ்ய ஹரேர்தாசியே எவரும் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் நிகிலாசபி அவஸ்தாசு அவர் பந்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்தவராகிறார். ஜீவன் முக்தச உச்சதே. இத்தகைய ஒரு பக்தர் ஒரு ஜட உடலில் இருந்த போதிலும் அவர் உன்னத நிலையில் இருப்பதால் இவ்வுடலுடன் அவருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. நாராயணா பராசர்வேனா குதச்சன பிப்யதி. பக்தர் ஒருவர் உன்னத செயல்களில் ஈடுபட்டிருப்பதால் பௌதிக உடலை ஏற்க அவர் அஞ்சுவதில்லை. பாகவதம் 6வது காண்டம் 17வது ஸ்லோகம் 17வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். முக்தி பெற்ற இந்நிலையை சித்தரிக்கும் வகையில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு பிரார்த்தித்தார்: மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகை துகி துயி. ஒவ்வொரு பிறவியிலும் உங்களுடைய காரணமற்ற பக்தி தொண்டை மட்டுமே நான் வேண்டுகிறேன். சிக்ஷாஷ்டகம் 4வது ஸ்லோகம். பகவானின் பரம விருப்பப்படி பக்தர் ஒருவர் இந்த ஜட உலகில் பிறவி எடுத்தாலும் தன் பக்தி தொண்டை அவர் தொடர்கிறார். பரத மகாராஜன் செய்த ஒரு தவற்றினால் அடுத்த பிறவியில் அவர் ஒரு மானாக பிறந்தார். அவரது அஜாக்கிரதையினால் சிறிய தண்டனை அவருக்கு அளிக்கப்பட்ட போதிலும் அவரது பக்தி தொண்டு நின்று விடவில்லை. பக்தி தொண்டின் படித்தரத்தில் இருந்து ஒருவர் விழ நேர்ந்தாலும் அதனால் நஷ்டமில்லை. ஆனால் பக்தர் அல்லாதவர்கள் தொண்டில் ஈடுபடாததால் அவர்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுகிறது என்று நாரதமுனி கூறுகிறார். எனவே குறைந்தபட்சம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தையாவது ஒருவர் ஜபிக்க வேண்டும் என்று பகவத்கீதை 9:14 சிபாரிசு செய்கிறது. சததம் கீர்த்தயந்தோ மாம் யதஞ்ச திருடவ்ரதா நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே.
எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டும் பெரும் உறுதியுடன் முயன்று கொண்டும் என் முன் வணங்கிக் கொண்டும் பக்தியுடன் இந்த மகாத்மாக்கள் இடையராது என்னை வழிபடுகின்றனர். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம் முதலான 9 வழிகளில் செய்யப்படும் பக்தி தொண்டு முறையை ஒருவர் விட்டுவிடக் கூடாது. ஆன்மீக குரு, புனித ஆச்சாரியர்கள், சாது மற்றும் வேத இலக்கியங்கள், சாஸ்திரம் ஆகியோரிடமிருந்து கேட்கும் முறை ஸ்ரவணம் மிகவும் முக்கியமானதாகும். சாது சாஸ்திர குரு வாக்கியா சித்தத்தை கொரியா ஐக்கியா, பக்தார் அல்லாதவர்களின் விரிவுரைகளையும் விளக்கங்களையும் நாம் கேட்கக்கூடாது என்று உறுதியாக கட்டளையிடும் சில சனாதன கோஸ்வாமி பத்ம புராணத்தில் இருந்து பின்வருமாறு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார். அவைஷ்ணவோ முகோத்கீர்ணம் பூதம் ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம் சர்ப்போச்சிஷ்டம் யதாபயா. இக்கட்டளையை நாம் உறுதியாக பின்பற்றி மாயாவதிகள், அருவவாதிகள், சூன்யவாதிகள், அரசியல்வாதிகள் மற்றும் பேரளவேயான பண்டிதர்கள் ஆகியோரிடமிருந்து கேட்க ஒருபோதும் முயலக்கூடாது. இத்தகைய அமங்கலமான சகவாசத்தை உறுதியாக நாம் தவிர்க்க வேண்டும் என்பதுடன் எப்பொழுதும் தூய பக்திகளிடம் இருந்து மட்டுமே கேட்க வேண்டும். எனவே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு சிபாரிசு செய்கிறார். ஸ்ரீ குரு பதாஸ்ரயா, குருவாக இருக்கக்கூடிய ஒரு தூய பக்தரின் தாமரை பாதங்களில் ஒருவன் சரணடைய வேண்டும். பகவத்கீதையின் உபதேசங்களை உறுதியாக பின்பற்றுவர் ஒரு குரு என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார். யாரே தேகோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ். சைத்தன்ய சரிதாமிர்த மத்தியிலை 7:128. ஒரு வார்த்தை ஜாலக்காரனோ, மாயா ஜாலங்கள் செய்பவனோ அல்லது அர்த்தமற்றதை பேசுவதை தொழிலாக கொண்டவனோ ஒரு குரு அல்ல. மாறாக கிருஷ்ணரின் உபதேசங்களை கொண்ட பகவத்கீதையை உண்மையுருவில் அளிப்பவரே ஒரு குரு ஆவார். ஸ்ரவணம் மிகவும் முக்கியமாகும். வைஷ்ணவ சாது, குரு மற்றும் சாஸ்திரங்களிடமிருந்து ஒருவர் கேட்க வேண்டும். இஸ்லோகத்தில் உடல் உழைப்பால் அல்லது செயலால் என்று பொருள்படும் கிரியாசு என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். உடல் உழைப்பால் ஒருவன் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் எமது செயல்களில் எல்லாம் கிருஷ்ணரை பற்றி இலக்கியங்களை விநியோகிப்பதில் திருப்பப்பட்டுள்ளது. இது மிகவும் முக்கியமாகும். நாம் ஒருவரை அணுகி கிருஷ்ண இலக்கியங்களை படிக்கும்படி அவரை தூண்ட வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் அவரும் ஒரு கிருஷ்ண பக்தராக கூடும். இத்தகைய செயல்கள் இஸ்லோகத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. கிரியாசு யச்சரணாட விந்தையோகோ. இத்தகைய செயல்கள் பக்தனுக்கு பகவானின் தாமரை பாதங்களை எப்பொழுதும் நினைவூட்டும். கிருஷ்ணருக்காக புத்தகங்களை விநியோகிப்பதில் முழு கவனத்தை செலுத்துவதன் மூலம் ஒருவர் கிருஷ்ணரில் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறார். இது சமாதி நிலையாகும். சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம். வந்தேஹம் ஸ்ரீ குரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீ குரும் வைஷ்ணவாம்ஸ்ச. आचार्य निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारी चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. இந்த ஸ்லோகத்துடைய கடைசி பேராகிராஃப் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இஸ்லோகத்தில் உடல் உழைப்பால் அல்லது செயலால் என்று பொருள்படும் கிரியாசு என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். உடல் உழைப்பால் ஒருவன் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் எமது செயல்கள் எல்லாம் கிருஷ்ணரை பற்றிய இலக்கியங்களை விநியோகிப்பதில் திருப்பப்பட்டுள்ளது. இது மிகவும் முக்கியமாகும். நாம் ஒருவரை அணுகி கிருஷ்ண இலக்கியங்களை படிக்கும்படி அவரை தூண்ட வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் அவரும் ஒரு கிருஷ்ண பக்தராக கூடும். இத்தகைய செயல்கள் இஸ்லோகத்தில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. கிரியாசு யஸ்வத் சரணாரவிந்தயோகோ. இத்தகைய செயல்கள்
பக்தனுக்கு பகவானின் தாமரை பாதங்களை எப்பொழுதும் நினைவூட்டும். கிருஷ்ணருக்காக புத்தகங்களை விநியோகிப்பதில் முழு கவனத்தை செலுத்துவதன் மூலம் ஒருவர் கிருஷ்ணரில் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறார். இது சமாதி நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துடைய முழு கவனத்தையும் இறுதியில புத்தக விநியோகத்தில் கொண்டு வர. நம்ம எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்கோம். தேவதிராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தொடங்கிய அற்புதமான இயக்கம். இந்த உலகத்துல நிறைய அற்புதமான செயல்கள் நிறைய பேர் செய்யறாங்க, செஞ்சுட்டே இருந்திருக்காங்க, செய்யவும் செய்யறாங்க, இனிமேலும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் செய்த ஒரு அற்புதமான ஒரு செயல் போல வராது. இந்த அதுலயும் ரொம்ப அற்புதமா காரியத்தை பார்க்க முடியாது. போது நான் சிவகாசில இருந்து வரேன், இல்ல வைகுண்டத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே வைகுண்டத்துல தான் வந்திருக்கோம். இப்போ இங்க ஒரு வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலையில இருக்கும். இப்போ இந்த பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் சொல்ற இத்தகைய செயல்கள் பக்தனுக்கு பகவானின் தாமரை பாதங்களை எப்பொழுதும் நினைவூட்டும். நாம் ஒருவரை அணுகி கிருஷ்ண இலக்கியங்களை படிக்கும்படி அவரை தூண்ட வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் அவரும் ஒரு கிருஷ்ண பக்தராக கூடும். நம்ம எல்லாம் இப்ப கிருஷ்ணரை மறந்த நிலையில இருக்கோம். நம்மளாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரபுபாதர் புத்தகங்களை படிச்சு நம்மளுடைய கிருஷ்ண பக்திய ஞாபகப்படுத்தி கொண்டு அப்படியே முழுமையான ஒரு கிருஷ்ண பக்திக்கு சமாதி நிலைக்கு வர பார்த்துட்டு இருக்கோம். பிரபுபாதர் சொல்றார், மத்தவங்களுக்கும் இதை போய் செய்யணுமா, அவங்களதான் தூண்டணுங்கிற. ஒருவா இந்த தூண்டணும் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல வார்த்தையா வெளியில எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்டா தூண்டிட்டே இருக்க. பட் அது ஒரு தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எனிவே அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இண்டியூஸ். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். மற்றவங்களையும் இண்டியூஸ் பண்ணி தூண்டி விட்டு அவங்களையும் கிருஷ்ண பக்தியை கொண்டு வருது. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கான நோக்கமும் அதேதான். எப்படியாவது மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு அவங்களை கிருஷ்ண பக்தியை கொண்டு வரணும். ஏன்னா எல்லாரும் மறந்துட்டாங்க. பிரபுபாதர் மட்டும் கிடையாது, பிரபுபாதர் வரக்கூடிய குரு பரம்பரை இல்ல. இப்ப நம்ம எல்லாம் ஸ்ரீரங்கத்துல இருக்கோம். ஸ்ரீரங்கத்துல இங்க பிரசித்தியா இருக்கக்கூடியது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அந்த வைஷ்ணவ சம்பிரதாயமா இருக்கட்டும், இல்ல இதர வைஷ்ணவ சம்பிரதாயங்களா இருக்கட்டும், எல்லாருடைய நோக்கமும் இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை தூண்டி விட்டு அவங்கள முழு கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வருதுதான். அதுக்கு பல திட்டங்கள் எல்லாருமே செய்யறாங்க. ஆச்சாரியர்கள் காலங்காலமா பல திட்டங்கள்லாம் ஏற்படுத்தி எப்படியாவது இந்த ஆத்மாக்களை தூண்டி விட்டு கிருஷ்ணகிட்ட கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இது வந்து ஒரு புது காரியம்னு கிடையாது, காலங்காலமா இருக்கு. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுல இருந்து இருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சதுன்னு கிடையாது. கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போதே எப்படி இந்த ஆத்மாக்களுக்கு கிருஷ்ண பக்தியை தூண்டி விடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டார். நம்ம எப்பவுமே சொல்றது உண்டு. இப்ப நான் புத்தக விநியோகத்தை பத்தி தான் பேச வந்திருக்கேன். நான் பகவத்கீதை பாகவதம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத இங்க சொல்ல வரல. அட்லீஸ்ட் இங்க இருக்கிற எல்லா பக்தர்களுக்குமே பகவத்கீதை கிருஷ்ணர் பேசினது, நம்மளுடைய விடுதலைக்காக கிருஷ்ணர் பேசினது. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணரை பற்றி அவருடைய பக்தர்கள் பேசினது. அது விவரமா நிறைய சொல்லலாம். இதெல்லாம் பிரபுபாதர் புத்தகங்களா கொடுத்திருக்கார். இதை யார் ஒருவர் பெறுகிறார்களோ அவங்க கிருஷ்ண பக்தியில முழுமையா சமாதி நிலையில கிருஷ்ணரை இறுதியில அடைய முடியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த புத்தகங்களை விநியோகம் பண்றதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே பக்தர்கள்ட்ட சொல்றது உண்டு, கிருஷ்ணர் தான் ஃபர்ஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு. பொதுவாக நம்ம வந்து புத்தக விநியம் பண்ணிட்டு இருக்கோம். புத்தக விநியம் பக்தரை இவர் வந்து புத்தக விநியம் செய்யக்கூடியவர், ஆங்கிலத்தை புக் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ணர் தான் ஃபர்ஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம். அது எங்க இருக்கு? இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? பகவத்கீதையில இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்லோகமே வருது, தேனே பிரம்ம ஹிருதய அதிகவையே முஷ்யந்தி யத் சூரேக. பகவான் வந்து அந்த வேத ஞானத்தை வந்து பிரம்மாவுக்கு அவரோட ஹிருதயத்துல கொடுக்குறாரு.
பிரம்மா தான் ஆதி ஜீவராசி, முதல் ஜீவராசி அப்படின்னா அப்ப அவருக்கு முதல்ல வேதத்தை யாரு போடுறாங்கன்னா கிருஷ்ணர். அது எஸ்பெஷலி நம்ம புத்தக விநியோகம் அப்படிங்கிறது வேதத்திலையும் இருக்கக்கூடிய சாரமான பாகவதத்தை சொல்லுவோம். இது வேதவியாசரே பாகவதத்துல என்ன சொல்றாருன்னா, சர்வ வேதி இத்தியாசானாம் சாரம் சாரம் சமுத்திரம். நீங்க சுத்த கோஸ்வாமி சொல்றாரு, வேதவியாசர் எழுதுறாரு. வேதத்துங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடலுங்கிற அந்த பெரிய வேதத்தை வந்து கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சி சாரத்தை நமக்கு வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதமா கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. அந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஆதியில சதுஸ்லோகி பாகவதம்னு 2வது கண்டத்துல வருது. அப்போ பாகவதம் தான் நம்ம விநியோகம் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு இலக்கியம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பாகவதம் செட் வந்து பிரம்மாக்கு கிருஷ்ணர் தான் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் பாகவதம் செட்டை விநியோகம் பண்ணது கிருஷ்ணர் பகவான் தான். அதையும் எல்லாமே ஜென்மாத்தியரக எப்படி எல்லாமே அவருக்கு தான் தொடங்குதோ, புக் டிஸ்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாகவதம் செட்டையும் கிருஷ்ணர் வந்து பிரம்மாக்கு கொடுத்திருக்காரு. பாகவத 2வது காலத்துல பாக்குறோம். அப்ப அது ஒரு மினி பாகவதம் செட். இப்ப பாகவதம் செட் நல்லா பெருசாயிடுச்சு. 18,000 ஸ்லோகம் வந்துருச்சு, 18 புத்தகங்கள் வந்துருச்சு, 15,000 பக்கங்கள் வந்துருச்சு. ஆனா ஆதியில பாகவதம் செட்டு ரொம்ப ஒரு மினி செட்டா இருந்தது, ஒரு சத்துஸ்லோகி பாகவதம்னு. அதுக்காக அது ரொம்ப சிறுசுன்னு நினைக்க கூடாது. பிரபுபாதர் சொல்றாரு, பாகவதத்தை 4 ஸ்லோகத்திலையும் பேசலாம், 400 கோடி ஸ்லோகத்திலையும் பேசலாம் அப்படிங்கிறாரு. எப்படி பகவான் வந்து அனோரணியான் மகத்தோ மகியான், அவர் சின்னதை விட சிறுசானவர், பெருசை விட பெருசானவர். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிரபுபாதர் அடிக்கடி உபன்யாசங்கள்ல சொல்லுவார், பகவான் வந்து சிறுசபடியும் சிறுசா இருக்க முடியுமா, பெருசபடியும் பெருசா இருக்க முடியுமா. அதே போல பகவான் வந்து பாகவதத்துல இருந்து வேறுபட்டு இல்லாதவர். அதனால அவரை 4 ஸ்லோகத்திலையும் அற்புதமா பேச முடியும், 400 கோடி ஸ்லோகங்கள்லயும் பேச முடியும். இது பகவானுடைய விசாலத்தன்மை. சோ அப்படிப்பட்ட அந்த பாகவதம் செட் வந்து பகவான் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விநியோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் காலங்காலமா இருக்கு. 4 ஸ்லோகம் எப்படி 18,000 ஸ்லோகம் ஆச்சு அப்படின்னா, 4 ஸ்லோகத்தை முதல்ல பிரம்மா வாங்கினார். வாங்கிட்டு நாரத முனிவர்கிட்ட இதை சொல்றார். நாரத முனிட்ட என்ன கட்டளை இருந்தார்? நாரத முனி பிரம்மாவுடைய பையன், பிரம்மபுத்திரான்னு சொல்லலாம், இல்ல பிரம்மாவுடைய முதல் சீடன்னு சொல்லலாம். நம்ம குரு சீட பரம்பரையில கிருஷ்ணர், பிரம்மா, பிரம்மா முதல் குரு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அவருடைய சீடர் அடுத்த குரு வர்றாருன்னா அது வந்து நாரத முனி. இப்போ பிரம்மா நாரத முனிக்கு சொல்றாரு, இந்த ரெண்டாவது மேபி கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் ஒரு ஜீவாத்மா, பிரம்மா அப்படின்னா ஒரு ஜீவாத்மா பண்ண ஃபர்ஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அது பிரம்மா வந்து நாரதர் கொடுத்தது. இது 2வது பாகவதம் செட் விநியோகம். இதுக்கெல்லாம் பிரமாணம் பாகவதம் பிரமாணம். பாகவதத்திலே இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. யார் யாரு பொதுவா நம்ம வந்து சங்கீர்த்தன் கதைகள் அப்படின்னு சொல்லிலாம் பக்தர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். சங்கீர்த்தன் கதைகள்னா, பிரபு நான் இன்னைக்கு இவங்ககிட்ட பேசினேன், திடீர்னு ஏதாச்சியா வந்தாங்க, நான் ஆனா அவன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவங்க கேட்கல. அப்புறம் கடைசி கிருஷ்ணர் கீதையில இதை ஒண்ணு சொன்னான்னு சொன்னதுக்கு அப்ப அந்த புத்தகத்தை வாங்கிட்டாங்க. இல்ல நான் வாட்டில நின்றுட்டு இருந்தேன் பிரபு கோயில்ல, யாருமே புத்தகம் வாங்கல. திடீர்னு இவரா என் பின்னாடி வந்து கைதட்டி சரி என்னுடைய முதல தட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட பாகவதம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. எனக்கே ஆச்சரியம். வாழ்க்கைய நான் பாகவதமே நான் வந்து கொடுத்ததே இல்லை, விநியோகம் பண்ணணும்னு கூட எனக்கு ஆசை கிடையாது. ஆனா கிருஷ்ணரே ஒரு ஆள் அனுப்பி பாகவதம் வாங்க வச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சங்கீர்த்தன் கதைகள்லாம் சொல்லுவோம். அதே போல பாகவதத்துல இந்த மாதிரி சங்கீர்த்தன் கதைகள்லாம் இருக்கு. எப்படி இந்த நாரத முனிக்கு பாகவதம் கிடைச்சிச்சு, எப்படி இந்த ஒரு பாகவதத்தை வந்து நாரத முனி ஒரு கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தைக்கு விநியோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு 7வது காண்டத்துல வருது. அந்த மாதிரி பாகவதத்தை இந்த புத்தக விநியோகங்கிறது காலமா இருக்கக்கூடிய ஒரு செயல். இது ஒன்றும் ஒரு புது செயல்னு கிடையாது. இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு செயல். பிரபுபாதர் சொல்லுவார், புத்தக விநியோகம் அப்படின்னா திவ்யமான ஞானத்தை விநியோகம் செய்தல் அர்த்தமா. புத்தக விநியோகம் அப்படிங்கிறது திவ்யமான ஞானத்தை விநியோகம் செய்தல். இப்போ நான் இந்த ஒரு உபன்யாசத்துக்கு ஏறக்குறைய நிறைய பிரபுபாதுடைய மேற்கோளை தான் நான் வந்து காட்ட போறேன். ஏன்னா இந்த உபன்யாசத்தோட தலைப்பும் பிரச்சாரம் என்றால் புத்தக விநியோகமே. பிரச்சாரம் என்றால் புத்தக விநியோகம்னு கூட போல, புத்தக விநியோகமே. புத்தக விநியோகம் பண்ணாதான் அது பிரச்சாரம். ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு ஒரு என்ன இப்படி ஒரு டாபிக். ஏன்னா பொதுவா பிரச்சாரம்னாலே ஒரு பிரபு வந்து இந்த மாதிரி ஒரு வியாசாசத்துல உட்கார்ந்து இருப்பார், இல்ல அவரு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பார், அது மூலமா ப்ரீச் பண்ணுவார், இல்ல அவர் ஒரு ஜூம் கிளாஸ் நடத்துவார், அது மூலம் நம்மகிட்ட பேசுவார்,
இல்ல நம்ம நம்ம உங்களுக்கு நேர பார்த்து பேசும்போது ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுவார். இது எல்லாம் பிரச்சாரம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா பிரபுபாதர் சொல்லியிருக்கார், பிரீச்சிங் மீன்ஸ் புக் டிஸ்ட்ரிபியூஷன், புத்தக விநியோகமே பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ அத அடிப்படையில ஏறக்குறைய ஒரு 250 மேற்கோள்கள், இதெல்லாம் பிரபுபாதரே கொடுத்தது. பிரபுபாதர் எங்க அங்க இப்ப நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்துல ஒரு கடைசி பேரா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரபுபாதர் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்றத பாக்குறோம். புத்தகமே எந்த அளவு முக்கியம் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல ஷிண்வன் கணன் சம்ஸ்மரயன் சிந்தையன், பகவானை பத்தி கேட்கறது, நினைக்கிறது, அவரை பத்தி மத்தவங்கிட்ட பேசுறது, இது எல்லாமே பிரபுபாதர் இருந்து எங்க கிடைக்குது அப்படின்னா ஆழ்ந்து புத்தகம் போது கிடைச்சிது அப்படிங்கிறார். இப்ப நம்ம கிருஷ்ணர் பத்தி ஸ்மரணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். பொதுவா நவவித பக்தி தொண்டுல ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்ரவணம்னா சுகதேவ கோஸ்வாமி, ஸ்ரவணம்ங்கிறது பரீட்சித் மகாராஜ் மேல ஒரு அற்புதமான ஒரு ஆளை பார்க்க முடியாது. 7 நாள் அவர் தொடர்ச்சியா கேட்டாருன்னு. கீர்த்தனம் அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி சொல்லுவாங்க, கண்டினியூஸா 7 நாள் பேசினாரு. ஸ்மரணம் அப்படின்னா பிரகலாத் மகாராஜ் சொல்லுவாங்க, எப்படி அவர் ஸ்மரணத்திலே இருந்தாரு. பிரபுபாதர் அந்த ஸ்மரணத்தை பத்தி இங்க சொல்றார். இந்த ஸ்மரணம் ஒருத்தர் புத்தக விநியோகம் செய்யும் போது முழுமையா கிடைச்சிடுவான், அது சமாதி நிலை அப்படின்னு சொல்றார். புத்தக விநியோகம் பண்றது சமாதி நிலைன்னு இந்த ஒரு ஸ்லோகத்துல இவர் சொல்றத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி கிடையாது, பல ஸ்லோகங்கள் பிரபுபாதர் பகவத்கீதை, பாகவதத்தை சொல்லியிருக்கார். அதையும் தாண்டி நூத்துக்கணக்கான கான்வர்சேஷன்ஸ்ல, லெட்டர்ல, அவருடைய உபன்யாசங்கள்ல, தன்னுடைய சீடர்களுக்கு எழுதின கடிதாசிகள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. அதுல இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு கம்போஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு புக் மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தோம். மோஸ்ட்லி நான் இந்த உபன்யாசம் அதை அடிப்படையா வச்சுதான் பேசுவேன். எப்படி பிரபுபாதர் பிரச்சாரம் என்றால் புத்தக விநியோகத்துக்கு அந்த அளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னு. இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ரொம்ப பிரபலமான ஒரு வாக்கியம், பிரீச்சிங் மீன்ஸ் புக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, இத பிரபுபாதர் யார்கிட்ட சொல்லியிருக்காருன்னா கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ், கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப அருகாமையில தான் மகாராஜ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனாருங்கிறது நம்ம பாக்குறோம். அவர்கிட்ட நடந்த இந்த உரையாடல், இது ஒரு ரூம் கான்வர்சேஷன். அதுல டிசம்பர் 31, 1976 அந்த என்ன சொல்லலாம், ரூம் கான்வர்சேஷன், ஒரு உரையாடல், ஒரு அறையில் ஒரு உரையாடல். பிரபுபாதர் சொல்றார், preaching must go on vigorously, ரொம்ப கடுமையா பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கோபால் கிருஷ்ண மகாராஜ் அவர் சொல்றார், எஸ்பெஷலி புக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கெட்டிங் வெரி ஸ்ட்ராங் வித் இந்தியன்ஸ். இந்தியர்கள் மத்தியில இந்த புத்தக விநியோகம் ரொம்ப நல்ல கவனமா, ரொம்ப பலமா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறார். உடனே பிரபுபாதர் சொல்றாரு, எஸ், பிரீச்சிங் மீன்ஸ் புக் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா, பிரச்சாரம்னா புத்தக விநியோகம் தான். இது ரொம்ப பிரபலமான, இன்ஃபேக்ட் இது ஒரு இடம் கிடையாது அப்படிங்கிறத வைத்து நிறைய சொல்லியிருக்காரு. பிரச்சாரம் சொல்லணும், ஒரு பக்தர் பேசுறதும் பிரச்சாரம் தானே. அது காலங்காலமா ஒருத்தவங்க பேசுறதும் பிரச்சாரம் தான். இப்ப நம்ம புத்தக விநியோகம் அப்படிங்கறத பிரச்சாரம்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பிரபுபாதர் காலத்துல இந்த அச்சு தொழில் எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்து, இப்ப நான் சொன்னேன் முதல் பாகவதம் செட் கிருஷ்ணர் பிரம்மா கொடுத்தாருன்னா அப்போ இது ஒரு அச்சிட்டு புத்தகமா இல்ல, அவர் ரொம்ப ஈஸியா எளிமையா அவருடைய ஹிருதயத்திலிருந்தே அப்படியே சொல்ல முடிஞ்சது. அதற்கப்புறம் குரு சிட பரம்பரையில நாரதர் சப்தத்தால பிரம்மா கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ புத்தக விநியோகம் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னா இந்த மாதிரி சப்தங்களாலேயே கூட வந்திருக்கு. இப்போ புத்தக விநியோகங்கிறது ஒரு புத்தகங்கள், இந்த மாதிரி ஒரு தாள், இந்த தாள்ல ஒரு அச்சிட்டு நடந்திருக்கு, அந்த மாதிரி வருது. அதனாலதான் பிரபுபாதர் சொல்றார், புத்தக விநியோகம்னா திவ்யமான அறிவு விநியோகம் செய்யணும், அதுதான். அப்ப நீங்க அந்த தளத்துல பார்க்கும்போது காலங்காலமா அந்த புத்தக விநியோகம் நடந்து கொண்டே இருக்கு.
இதுக்கு நான் ஒரு பிரபுபாதருடைய ஒரு மேல்கோள் இருக்கு. சோ நான் அதை இப்ப வாசிக்கிறேன். இது ஒரு தோட்டத்தில் நடந்த ஒரு உரையாடல். நியூ விருந்தாவனம், ஜூன் 22, 1976. Books, that is distribution of knowledge. Our distribution of books means distribution of knowledge to these rascals, lowest of the mankind, bewildered. This is distribution of knowledge. ப்ரொபோசர் சொல்றார், புத்தகங்கள் அப்படின்னா இந்த அறிவை விநியோகம் செய்யறது. யார்கிட்ட விநியோகம் செய்யறது? இந்த அயோக்கியர்கள்ட்ட போய் விநியோகம் பண்றது அப்படிங்கிறது. இந்த உலகத்துல எல்லாருமே அயோக்கியர்கள் தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அயோக்கியர்கள் தான். நம்ம கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டோம். வர்றதுக்கு முன்னாடி நம்மளும் அயோக்கியர்களா தான் இருந்தோம். இப்போ நம்மளோட அயோக்கியத்தனம் எந்த அளவு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஆனா ஒண்ணு, எல்லாருமே அயோக்கியர்கள் தான். பிரபுபாதர் ஒரு உபன்யாசத்துல சொல்றார், இது நம்மளோட ஒரு புரிதலுக்காக யாரையும் அபராதமா இழுக்க வேண்டாம். பிரபுபாதர் சொல்றார், பிரம்மா கிட்ட இருந்து இருக்கக்கூடிய எல்லாருமே சிறை கைதிகள் அப்படிங்கிறார், கிரிமினல்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தானே. நம்மளாம் ஆசைப்பட்டு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். நம்ம ஒரு தவறான சிறை கைதிகள் தான் பிரம்மா கிட்ட இருந்து அப்படிங்கிறார். இந்திர, சந்திர, வருணா எல்லா தேவர்கள் முதற்கொண்டு அவர் ஒரு பெரிய பிரைம் கைதிகள் தான். சிறை கைதிகள்னா யாரு? அயோக்கியர்கள் தான். கைதிகள் நம்ம யாரும் சொல்லுவோம்? தப்பு செஞ்சவன தானே கைதின்னு சொல்ல முடியும். சிறைச்சாலையில இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம யாரும் சொல்லவே மாட்டோம். கைதி அப்படின்னாலே அயோக்கியன், அயோகி. நீங்க பாகவதத்துல பல இடத்துல குயோகி, கூட்ட யோகி அப்படிலாம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவானுடைய சம்பந்தத்துல இருக்கக்கூடிய அதை கைவிட்டவர்களுக்கு அயோகி, குயோகி, கூட்ட யோகி அப்படின்னு பேரு. யோகம் அப்படின்னா பகவானோட இணைந்து இருக்கிறதுக்கு யோகம். யோகம் அறிவு பக்தி யோகம்னு சொல்றோம். பக்தி மூலம் பகவான் இணைந்து இருக்கும். அதை செய்யக்கூடியவர் யோகி. அதை செய்யாதவர் இல்ல அதை எதிர்க்கிறவர் குயோகி, கூட்ட யோகி, அயோகின்னு சொல்றோம். அப்ப இந்த உலகத்துல ஏறக்குறைய எல்லாருமே அயோக்கியர்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புத்தகத்தை விநியோகம் செய்யணும் அப்படிங்கிறார். ரொம்ப குழம்பி போன வீழ்ச்சியடைந்த நபர்கள் அவங்களுக்கு அந்த புத்தகத்தை விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறார். இப்போ புத்தக விநியோகம் அப்படிங்கிறது இந்த திவ்யமான ஞானத்தை விநியோகம் செய்யறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ காலங்காலமா அந்த புத்தக விநியோகங்கிறது இந்த மாதிரி திவ்யமான ஞானத்துல அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கா கொடுத்து வந்துட்டே இருந்தது. பிரபுபாதருக்கு ஒரு தலைமுறை 2 தலைமுறை முன்னாடி குருசிட பரம்பரையில அப்படி பார்க்கும்போது ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர், ஸ்ரீல பக்திவினோத் டாகூர் அவங்க காலத்துல தான் இந்த திவ்யமான ஞானம் அது வெறுமனே சப்த மூலமா ஒரு பரிமாற்றத்துல இருந்தது புத்தக வடிவத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது முன்னாடி வரைக்கும் இந்த அச்சிட்டு தொழில் அப்படின்னு எதுவுமே அந்த காலத்துல மக்கள் எல்லாருமே சுத்திதரா இருப்பாங்க. எல்லாருன்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் சுத்திதர். அதுவும் அந்த முன்ன யுகத்துல எல்லாருக்குமே அந்த சுத்திதர் இருக்கும். ஒரு கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை வாழ்க்கைக்கு மறக்க மாட்டாங்க. ஒரு குரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேத ஞானத்தை கொடுக்குறாருன்னா வாழ்க்கை முழுக்க அவர் மறக்க மாட்டாரு. அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் கலியுகத்துல கிடையாதுன்றனாலதான் வேதவியாசர் அந்த பாகவதத்தை எழுதி வைத்தார்னு சொல்லி இருக்கு. லோகஸ் யஜானதோ வித்வான் சக்ரே சாஸ்திர சங்கீதம். ஏன் இந்த வேதவியாசர் பாகவதத்தை எழுதி வைச்சாரு அப்படின்னா, கலியுக மக்களுக்கு மந்த சுமந்த மதையோ மந்த பாகி உபாதத்தாக, ரொம்ப மந்தமான புத்தி, அவங்களுக்கு ஞாபக சக்தி கிடையாது, அறிவு குறைஞ்சிருச்சு, சரியா சிந்திக்க முடியாது. அப்ப இவங்களுக்கு இந்த இதை எழுதி வைத்தா மட்டும்தான் நல்லது கிடைக்கும்னு சொல்லி வேதத்தை ஒரு ஓலை சொல்லியில இந்த மாதிரி எழுதி வச்சாரு. அந்த காலத்துல அச்சு தொழில்ங்கிறது பகவானுடைய இதுல அது இப்பதான் வந்திருக்கு. அது மேனிஃபெஸ்ட் ஆகல. அப்போ ஓலைச்சுவடி அப்படிங்கிறது எழுதி வச்சுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது நம்ம எல்லா இதுக்கும் போய் கொடுக்கறது, எல்லா வீட்லயும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமா இல்லாத இருந்தது. அதனால அது ஒரு நல்ல ஒரு படித்த பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் அதை அவங்க வீட்டுல வைத்துக் கொண்டு அது மூலமா எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மூலமா திவ்யமான ஞானம் பிரச்சாரத்திலே தான் எப்பவுமே இருந்தது. காலங்காலமா பகவான் நிறைய வகையில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு புதுசு கிடையாது. காலங்காலமே இந்த பிரச்சாரம்
அது பகவான் பல வகையில பிரச்சாரம் பண்றாரு. இப்போ பிரம்ம சமீதையில அந்த ரூபம் வேதியம் வாஸ்தவம் ஆதியம் புராண புருஷம் நவயவ்வனம் ச வேதேஷு துர்லப துர்லப ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுக்கு வந்து எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்கான். சோ பகவானோட இந்த அவதாரத்துக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த கட்டுந்த ஆத்மாக்களை எப்படியாவது இங்க சொல்றது போல தூண்டி விட்டு அவர்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு தான். ஏன் பகவான் வர்றார், ஏன் கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வர்றார், ஏன் அவர் ராமாவா வர்றார், ஏன் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார், ஏன் பல அவதாரம் தசாவதாரம்னு சொல்றோம். பாகத்துல 22 அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணிலடங்காத அவதாரங்கள்னு பிரம்ம சங்கீதையில இருக்கு. எல்லா அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கட்டுண்டாத்மாக்கள் எப்படியாவது தூண்டி விட்டு மறுபடியும் பகவானுடைய திருஸ்தலம் வைகுண்டத்துக்கு எப்படியாவது கூட்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் பகவான் அவதாரம் செய்யறார். இது அவருடைய ஒரு காருண்யம். நம்ம பாக்குறோம் இது பகவான் அந்த காலத்துல, நான் ஸ்பெசிபிக்கா இந்த புத்தக விநியோகம் எப்படி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். எனக்கு இது முன்ன தோணுனது கிடையாது. இன்னைக்கு காலையில உங்கள்ட்ட பேசும்போது தான் எனக்கு இது தோணுச்சு. அதனால சரி ஓகே அதை நான் உங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன் நானு. பகவான் இத்தனை அவதாரங்கள் எடுக்கிறதுக்கான நோக்கம் வந்து நம்மளை எப்படியாவது காப்பாத்தி அவர்கிட்ட கூட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த அவதாரங்கள் எடுக்கும் போது அந்த ஆத்மாக்கள் அங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயனா இருக்கும். ஓ நம்ம பகவான் வந்து பார்த்தோம். பகவான் ராமாவா இருந்தப்போ 11,000 வருஷம் வாழ்ந்தார். இப்போ 11,000 வருஷம் நிறைய ஆத்மாக்கள் பகவானை பார்த்து நிறைய ஒரு வெற்றி அடைந்திருப்பாங்க. அதே மாதிரி நிறைய அவதாரங்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு அவதாரத்தையும் அந்தந்த காலத்துல இருக்கிறவங்க அது வந்து படிக்கும்போது அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு சம்மதத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறந்து நடக்குது. ஆனா பகவான் அந்த இப்போ 5000 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் வந்தார். இப்ப நம்ம யார்ட்டையாவது பகவத்கீதை கொடுக்கும்போது அவர் 5000 வருஷம் முன்னாடி வந்துட்டு போயிட்டார். நமக்கெல்லாம் வரவே இல்லையே அப்படிதானே பேசுறாங்க. இப்ப யார்ட்டையா நீங்க பகவத்கீதை கொடுத்தா கூட 5000 வருஷம் முன்னாடி அவர் வந்தாரு. அவருக்கு என் மேல அக்கறை இருந்தா இப்ப வர சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு அர்த்தமற்ற ஒரு பேச்சு தான். பட் அவங்க இப்படி பேசுவாங்களா இல்லையா? அவர் அப்ப வந்தாரு, இப்ப எங்க வந்திருக்காரு அவரு? எங்களுக்கு மேல அவர் அக்கறை இல்ல. நீங்க தான் சொல்றீங்க அவர் பிதா மகன் ஜெகதோ மாதா தாத்தா எல்லாருக்கும் அவர்தான் அப்பாங்கிறீங்க. பையனை கைவிட்டவர் அப்பான்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அவர் இங்க இல்லையேங்க அப்படின்லாம் அவங்க பேசுவாங்க. அப்போ ஒரு அவதாரத்துக்கு கூட அவர் அந்த நேரத்துல இருக்கும்போது அவருக்கு வருது பயனடைகிறாங்க. இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அவர் இப்பயாவது ஒரு பிளான் பண்றாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது செய்யணும். அப்போ காலம் நல்ல பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் எழுப்புனாங்க அப்படின்னா பகவான் எப்பவுமே அந்த அவதாரத்துல அங்க இருப்பார். ராம வழிபாடு செய்து நிறைய கோயில் எஸ்பெஷலி தென்னிந்தியால பல கோயில்கள் ராமா வைத்துக் கொண்டே இருக்கு. பகவான் ராமர் வந்தது திரேதாயுகத்துல. ஆனா அவரோட கோயில்கள் இப்போ இங்க இருக்கே. இப்ப கூட நம்ம வந்து போலாம். இப்ப நம்ம ஸ்ரீரங்கத்துல பாக்குறோம். இது வந்து பகவான் ராமச்சந்திர பகவான் வழிபாடு செஞ்ச இந்த ரங்கநாத சுவாமி தான். அப்போ பகவான் வந்து இப்போ நம்ம வந்து அவருடைய விக்கிரக வழிபாடுன்னு நம்ம பார்க்க முடியுது. இப்ப நிறைய பேர் ஓகே ஓ பகவானா அப்போ அவர் வந்து இந்த ரூபத்துல இருப்பார். அந்த கோயில்ல பாத்தீங்களா பகவான் இப்படி இந்த ரூபத்துல வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சராத்திரம் மூலமா வழிபாடு செய்யறாங்க. அப்ப அங்க போனா நமக்கு தகவல் கிடைக்கும். ஓ நான் அந்த நிறைய அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ணரை நிறைய கேட்டிருப்போம். அங்க போகும்போது கிருஷ்ணர் இந்த இடத்துல அந்த லீலை பண்ணாரு அப்படின்னு நிறைய விருந்தாவனம் போனா சொல்லுவாங்க. அப்ப நம்ம கோயிலுக்கு போது நம்ம வந்து ராமான்னு சொன்னோம் இல்லையா இவர்தான் கையில பாத்தீங்களா இந்த சாரங்க வில்ல வைத்திருக்கார். அற்புதமான அந்த பகவான் எவ்வளவு அழகா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஆட்சியருடைய கருணை. நிறைய கோயில்களை எழுப்பி எப்படியாவது மக்களுக்கு காலங்காலமா நமக்கு நல்லது செஞ்சிடணும். பகவான் இல்லைன்னா கூட பரவாயில்ல. கோவில்கள் எல்லாம் எழுப்பி இப்ப பாருங்க பெரிய பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு நீங்க தென்னிந்தியா முழுக்க இந்தியா முழுக்க நீங்க பார்க்கலாம். நிறைய கோவில்கள்லாம் இருக்கு. அது மூலமா எல்லாருக்கும் நல்ல கருணை கிடைக்குது. அங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பகவான தரிசனம் பார்க்கலாம், சரணாமிர்தம் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும், பக்தர்கள் சங்கம் இது எல்லாமே கிடைக்குது. ஆனா சில கத்துண்டாத்மக்கள் அதுலயும் எஸ்கேப் ஆயிடுவான். அந்த கோவிலுக்கு எல்லாம் போக மாட்டான். இப்ப நான் ரீசெண்டா பிரபுபாதருடைய ஒரு உபன்யாசம் இது ஒரு ஜஸ்ட் நான் ஒரு தகவலுக்கு தான் சொல்றேன். பிரபுபாதர் வந்து ஒருத்தோட பேசிட்டு இருக்காரு. நாங்க நிறைய கோவில்கள்லாம் வைத்திருக்கோம். இப்போ இங்க இது பாம்பே எவ்வளவு பெரிய ஒரு கோயில் நீங்க கட்டிட்டு இருக்கோம். இருந்தாலும் மக்கள்லாம் வரவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய
சின்ன ஒரு கெஸ்ட் தான். அவர்ட்ட ப்ரூப்பர் சொல்லிட்டு இருக்காரு, நான் இவ்வளவு ஒரு கோயில் கட்டி இந்த மாதிரி பெரிய ஒரு கோயில் அவர் அறியாதவரா இருக்குன்னா அவர் பதில் சொல்றாரு. ப்ரூப்பர் நீங்க சொல்றார், அதெல்லாம் இல்லங்க. நம்ம தான் பெரிய ஒரு கோயில் வச்சிருக்கோம்னு சொல்லி அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்கோம். ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் வர்றாங்க. பட் பொதுவா மக்கள் வரதில்ல. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறது. நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நம்ம கோயிலுக்கு வர மாட்டேங்குது. இப்ப இந்த இளைஞர்கள் கோயிலுக்கு வர மாட்டேங்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை ப்ரூப்பர் சொல்லியிருக்காரு. அப்படி இந்த அறியாமையில ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ப்ரூப்பர் நிறைய பேருக்கு கோவில் இருக்குன்னே தெரியல அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நபர்கள் கோவிலுக்கே வராதவர்கள் கோயில் இருக்காங்க, அது மூலமா எப்படி இவங்க எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இப்ப கோவில்களும் எழுப்பினார், ரத யாத்திரை போன்ற திருவிழாக்களை கொண்டு வந்தார். அப்போ பகவானே வெளியில வர்றாரு. சரி, நீங்க என்ன பார்க்கவே வரல, நான் எங்க இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியல, நானே உங்களுக்கு வர்றேன்னு சொல்லி அது மூலமா பகவான் வந்து காருண்யமா வர்றாரு. பகவான் எப்படி எல்லாம் வர்றாருன்னு பாருங்க. காலங்காலமா யுகங்கள் தோறுமா அவதாரம் எடுக்கிறார். அப்ப மிஸ் பண்ணிட்டீங்களா, நான் உங்களுக்கு எப்போ கூடமே இருக்கிற மாதிரி அர்ச்சா விக்கிரகமா வரேன்னு சொல்லி அப்பவும் வர்றார். அங்கேயும் வர மாட்டீங்களா, நானே உங்களை இருந்து பாக்குறதுக்கு வீதி வழியமா வர்றேன்னு சொல்லி ரத யாத்திரை மூலமா, எஸ்பெஷலி ஜெகநாதர்னாலே ரத யாத்திரை தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ரத யாத்திரை மூலமாவும் கிருஷ்ணர் இருந்து கட்டுண்டாத்மாக்களுக்கு கருணை கொடுக்கறதுக்கு வெளியே வந்துட்டு இருக்காரு. இப்போ இது மூலமாவும் பகவான் வந்து கண்டினியூஸா இந்த ஜீவாத்மாக்களுக்கு கருணை கொடுக்கறதுக்காக வந்துட்டே இருக்காரு. ஆனா நிறைய பேர் அதையும் மிஸ் பண்ணிடுவாங்க. இல்ல மேபி பகவான் இன்னும் 365 டேஸ் வருது இல்லையே. இப்ப நம்ம ஸ்ரீரங்கத்துல ஜெகநாதர் இருக்காரு. 365 நாளும் ரத யாத்திரை கொண்டாடுறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஜெகநாதரை கூட்டு போக முடியுதா? அப்போ அது நம்ம பண்றது கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் நம்ம பண்ணுவோம். பண்றது கிடையாதுன்னா மேபி அது பஞ்சராத்திரம் நிறைய இருக்கு. பகவானா அப்படிதான் கொண்டு வர முடியும். விசேஷமான ஆத்மாக்களுக்கு அது கிடைக்குதுன்னா அவங்க வந்து எடுத்துட்டு போறாங்க கருணைய. இருந்தாலும் பகவான் வராருங்கிறதே ஒரு பெரிய கருணை தான். பட் அது வருஷத்துல ஒரு நாளோ 2 நாளோ அந்த மாதிரி நடக்குது. இல்ல பகவான் வந்து கோயில்ல இருக்கும்போது வீதி உலா வருவார். அப்போ ஏதாவது ஆத்மாக்கள் அவங்களுக்கு ஏதாவது ரட்சணை கிடைக்குது. அந்த மாதிரி ஒண்ணு உண்டு. பட் இந்த புத்தக விநியோகங்கிறது பகவான் நேரா அவர் வீட்டுக்கே போயிடுறார். நம்ம பகவத்கீதை பாகவதம்ங்கிறது என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் நான் நேரம் உன் வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா. எந்த இடத்துக்கு நீ வரவே மாட்டேங்கிற, நீ என்ன நல்லா மறந்துட்டீங்க. எஸ்பெஷலி கலியுகம் அப்படின்னா முழுமையான ஃபர்கெட்ஃபுல்னஸ் சொல்லுவோம். மறதி, முழுமையான மறதி. கலியுகம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பர்ட். கிருஷ்ணரை மறக்கிறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஆத்மாக்கள் தான் இந்த உலகத்துல பிறகுறாங்க இந்த கலியுகத்துல. அப்புறம் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கூட பகவான் வந்து எழுப்புறதுக்காக வர்றார். அப்போ இந்த இந்த புத்தக விநியோகங்கிறது எப்பவுமே ஒரு சிறந்த ஒரு செயல். இப்ப நம்மகிட்ட யார்ட்டையாவது பேசுவோம், புரோபாதர் என்னால நிறைய விஷயங்களை போட்டு பேச முடியல. ஏன்னா நான் ஜஸ்ட் இந்த கோட்ஸ் இங்க அங்கன்னு சிதறி வைத்திருந்தேன். இந்த கிளாஸ் கூட ஜஸ்ட் கோட்ஸ் தான் வச்சிருந்தேன். அதனால என்னால சேர்த்து பேச முடியல. கொஞ்சம் தேடுறதுல நேரம் ஆச்சுன்னு நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். சோ பிரபுபாதர் வந்து இந்த புத்தகத்தை பத்தி அவர் சொல்லும் போது இது புத்தக விநியோகங்கிறது இந்த அறிவை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். இது எப்படி பிரச்சாரம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, பேசிட்டு இருக்கோம் கிருஷ்ணர் பத்தி சொல்றோம். அது அந்த இடத்துல திவ்யமான ஞானம் வந்து டிரான்ஸ்பர் ஆகிட்டு தான் இருக்கு. எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா எவ்வளவு நேரம் பேசுவோம் ஒருத்தரை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு 3 நிமிஷம் இல்ல ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இல்ல நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு 50 பேரோ 100 பேரோ வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு மேல அவர் என்ன பண்ண போறார்? அவருக்கு எனிவே கலியுகம் தான். நான் 1 மணி நேரம் உபன்யாசம் கொடுத்தா கூட எந்த அளவுக்கு அவருக்கு நிக்கும் அப்படின்னு தெரியாது. அப்படியே அவர் கொஞ்ச நேரம் நின்னா கூட ஒரு டைம் கொஞ்சம் மறந்துருச்சு, இல்ல அதை பத்தி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அவர் என்ன பண்ண முடியும்? அப்போ பிராக்டிக்கலா அவர் கையில ஒரு புத்தகம் இருந்தது அப்படின்னா, அவர் மறந்துட்டா கூட மறுபடியும் அந்த புத்தகத்தை படிக்கலாம். அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்ப புத்தக விநியோகங்கிறது சிறந்த பிரச்சாரம்னு பிரபுபாதர் சொல்றாருன்னா அதுக்கு காரணம் இதுதான். சோ இதற்கான ஒரு சில
ஓகே, எனிவே என்னால இன்சர்ட் எடுக்க முடியல. நீங்க பிரபலமா கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரபுபாதர் சொல்லுவார், 3 நிமிட பிரச்சாரம் என்ன செய்யும்? ஒரு புத்தகத்தை கொடுத்தால் என்றால் அது அவனுக்கு சிறந்த நல்லதை செய்யும். அவன் மீண்டும் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் அதை போய் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் ஒரு இதுல சொல்லியிருக்காரு. அதனால ஒரு புத்தக விநியோகம் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வகையில பெனிஃபிட்ஸ். ஏன்னா நபர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த நபர் இல்லைன்னா கூட, இப்ப வியாசாசத்துல இல்லைன்னா கூட ஸ்டில் அவன் புத்தகம் வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த புத்தகம் மூலமா அவனுக்கு ஞானம் கிடைக்கும். அதனாலதான் பிரபுபாதர் சொல்றாரு, ஒரு இடத்துல பிரபுபாதர் வந்து உன்னுடைய 1 மணி நேரம் உபன்யாசம் என்ன பண்ணும், ஆனா அவனுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு அப்படின்னா அவனுக்கு முழு பயணம் கிடைக்குதுங்கிற. இப்ப நம்ம 1 மணி நேரம் பேசலாம். பொதுவா நம்ம ஒரு ஸ்லோகத்துக்கு 1 மணி நேரம் பேசுவோம். பகவத்கீதையில கிருஷ்ணர் 700 ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. அப்போ 700 வாரங்கள் வந்தா மட்டும்தான் அவனுக்கு அது கிடைக்குது. பாகவதம் 18,000 ஸ்லோகம். இப்ப 18,000 ஸ்லோகம் வாரம் வரணும். பட் நீங்க பகவத்கீதை புக்கோ பாகவதமோ கொடுத்தீங்க அப்படின்னா அவனுக்கு முழு சம்பூர்ணம். புராணம் அப்படின்னா பூரயதி இதி புராணம். புத்தகங்கள் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அது சம்பூர்ணம். இன்ஃபேக்ட் அதுவும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கு இந்த புத்தகத்துல. பிரபுபாதர் வந்து புத்தக விநியோகங்கிறது சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பிரபுபாதருடைய எல்லா புத்தகம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே அது பூர்ணமான ஒரு விஷயம். இப்போ எங்கனாலும் நுழைய முடியும் அப்படிங்கிறார். இப்ப நம்ம உபன்யாசம் கொடுக்குறோம். இந்த உபன்யாசம் கொடுக்கும்போது கொஞ்சம் பேர் வர்றாங்க, நிறைய பேர் வர்றது இல்லை. அப்படியே இருந்தா கூட முக்கியமான ஆள்கள்லாம் இப்ப பணக்காரங்க எல்லாம் வந்தாங்கன்னா கோவில் கிருஷ்ணருக்காக கட்டப்பட்டிருக்கு, ஆனா ஏதோ கோவில் எனக்காக கட்டியிருக்காங்க நான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போனாலுமே சரி அது அது ஏதோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரிதான் இருந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கே எல்லா கவனமும் போகணும். அதுக்கப்புறம் அவங்கள உட்கார்ந்து பகவானை பத்தி கேட்கணும் அப்படிங்கிறது இல்ல. சாஸ்திரத்துல இந்த திவ்யமான ஞானத்தை கேட்கறதுக்காகத்தான் எல்லாமே இருக்கான். இப்ப கோவில் இருக்கு அப்படின்னா எதுக்கு இருக்குன்னா அங்க போய் காது கொடுத்து கேட்கறதுக்காக தான் கோவில் இருக்கு. ஒரு தீர்த்தம் இருக்கு, இப்ப ஸ்ரீரங்கம் இருக்கு அப்படின்னா பொதுவா எல்லாரும் ஸ்ரீரங்கம் எதுக்கு வர்றாங்க, பகவான தரிசனம் பண்ண வர்றாங்க. பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் ஸ்லோகா யஸ்யாத்ம புத்தி குணப்பே திருதாதுக்கே ஸ்வதி கலத்ர பௌமைஜிதி யத் தீர்த்த புத்தி சரீரேன கரிந்து ஜனேஷு அபிஞேஷு சயவ கோபுரக. இந்த கபவித்த வாயுவால செய்யப்பட்ட இந்த உடலை நானும் நினைத்துக் கொள்கிறவன் இல்ல பௌமைஜிதி நான் பிறந்த இந்த மண்ணு நான் இந்தியன், நான் அமெரிக்கன், நான் ரஷ்யன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தேசபக்தி, அது எஸ்பெஷலி இந்தியால தேசபக்திலாம் அதிகமா பேசுவாங்க. அப்போ இந்த தேசம் நான் பிறந்தனால இது வழிபாட்டுக்குரியது. நான் தமிழன், இது தமிழ் மண்ணு, இது தமிழ் மண், நான் தமிழன்னு சொல்றது வந்து பாகவதத்துல பௌம இஜ்ஜதி. இந்த ஏன் மண்ணுன்னு சொல்றியே, நீ யாருக்கு ஒப்பானவன் அப்படின்னா ஒரு கழுதைக்கும் ஒரு மாடுக்கும் ஒப்பானவன் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. அப்ப நான் தீர்த்தம்னு தீர்த்த புத்தி சலினேன ஒரு தீர்த்தத்துக்கு வர்றோம், ஒரு தாமத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. சாதுக்கள் கிட்ட போய் சங்கம் எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட காது கொடுத்து கேட்கணுமா. அதுக்குதான் நம்ம வந்து தீர்த்த யாத்திரை வர்றோம், தாமத்துக்கு வர்றோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அங்க உள்ள சாதுக்கள் கிட்ட பயன்பெறணும் இந்த விஷயங்கள்லாம் கேட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கழுதைக்கும் ஒரு மாடுக்கும் சமமானவன் சொல்லி நான் சொல்லல, பாகவதம் சொல்லுது. இப்போ பிரபுபாதர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, முடியும். இப்ப பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வர்றாங்க, நம்மளும் பேசுமா ஹாய் சொல்றாரு. ஆனா புத்தக விநியோகம் பண்ணோம் அப்படின்னா ராமேஸ்வர் சுவாமி அப்படிங்கிறவர் பிரபுபாதர் வந்து புத்தக விநியோகத்துடைய அவதாரம்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல பிரபுபாதருடைய பக்தர்கள் வந்து புத்தக விநியோகம் பண்ணது எல்லாமே ஒரு பெரிய ஒரு அட்டகாசம் தான். நம்மளால இப்பெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமான்னு தெரியாது. பக்தர்கள் தெளிவா கடைபிடித்திருப்பாங்க, இப்பவும் கடைபிடிக்கிறாங்க. பட் அது இங்க அங்க இல்ல ஒரு சடங்கு போல அந்த மாதிரி இருக்கு. ஆனா அது எப்படி பிரதானமா இருந்தது அப்படிங்கிறத வைத்து நம்ம பிரபுபாதருடைய இதுலயே நம்ம பார்க்கலாம்.
இப்ப இந்த ராமேஸ்வர மகராஜ் அவருக்கு பிரபுபாதர் ஒரு கடிதாசி போடுறார் 25 நவம்பர் 1974. அதுல என்ன சொல்றாருன்னு பாருங்க. So it is a good thing that you have distributed books to the son and daughter of the president. அப்போ அவங்க புத்தகவினியம் பண்ணும்போது நிறைய ஏர்போர்ட்ல அங்கெல்லாம் புத்தகவினியம் பண்ணுவாங்க. அப்ப பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அருமை, நீ பிரசிடென்டோடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் புத்தகவினியம் பண்ணிட்ட அப்படின்னு. ஏன்னா நான் ஏர்போர்ட்ல யார் யாரெல்லாம் வருவாங்க. அப்ப இவங்க அவங்கள பார்த்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னொரு புத்தகம் கூட இருக்கு. ஓ ஹரே ஏர்போர்ட், ஓ ஹரே கிருஷ்ணா புத்தகமே இருக்கு. அது வந்து ரிணகர்த்தா பிரபு, சாரி எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் 1 வருஷம் முன்னாடி அந்த புத்தகத்தை வந்து படிச்சது. அதுல இருந்து எப்படி பெரிய பெரிய விஐபி எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க, பக்தர்கள் அவங்களுக்கு எல்லாம் புக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ரொம்ப அருமையான சங்கீதன் கதைகள்லாம் இருக்கும். இப்போ அதே போல ஒரு நபர் ராமேஸ்வரம் பிரபு அவருக்கு புத்தகவினியம் பண்ணும்போது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் புத்தகம் கொடுத்திருக்காங்க. பிரபுபாத் சொல்ற, this is another example how the book distribution is better than the street sankirtan alone. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. பிரபுபாத் சொல்ற, நகர் சங்கீர்த்தனத்தை விட இந்த புத்தக விநியோகம் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான நல்ல உதாரணம் இது அப்படிங்கிற. Now the books are in the president's house, but by your chanting you could never approach the president's house. நீங்க நகர் சங்கீர்த்தனம் பண்ணிட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது திவ்யமான ஞானத்தை அவர் இடத்துக்கு கொண்டு போயிருக்க முடியாது. இல்ல நீங்க ஹரே கிருஷ்ணா சொன்னீங்கன்னா கூட அது அந்த நேரம் சொல்ல முடியும், வீதி உள்ளவங்க எல்லாம் கேட்டுக்கிடுவாங்க, இல்ல எங்க வீதியில பண்றீங்களோ அங்க கேட்பாங்க. அப்புறம் நீங்க போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அந்த சப்தம் அங்க கிடையாது. ஆனா புத்தகம் அப்படி கிடையாது, எங்க வேணாலும் நுழையும். இப்ப பாருங்க, இப்ப புத்தகம் வந்து ஜனாதிபதியுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, ஆனா அந்த நகர சங்கீதனால நுழையுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது எல்லாம் வேணும் தான், இந்த புத்தகத்துல அதெல்லாம் போட்டிருக்கும். பிரபுபாதர் எல்லா இதுவும் வேணும், கோவில்கள் வேணும், மத்த வகையான பிரச்சாரமும் வேணும், விக்கிரக வழிபாடு வேணும் அப்படிங்கிறார். ஆனா மையம் என்னவா இருக்கணும் அப்படின்னா புத்தக விநியோகம், புத்தக விநியோகம் மையமா இருக்கணும். இப்ப பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்திலே அதான் சொல்றாரு. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் எமது செயல்கள் எல்லாம் கிருஷ்ணரை பற்றிய இலக்கியங்களை விநியோகிப்பதில் திருப்பப்பட்டுள்ளது. ஆங்கிலத்துல இருந்து பிரபுபாத் வந்து கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு போடுறாரு. கான்சென்ட்ரேட்டட்னா அப்படியே போக்கஸ், அதுல அப்படியே ரொம்ப முழு கவனம் அதுல இருந்து கொண்டு வருது. இப்ப பிரபுபாத் சொல்றா, நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல நிறைய செயல்கள் செய்யறோம், எல்லா செயல்களும் எது மையமா வைத்திருக்கணும் அப்படின்னா இந்த புத்தக விநியோகத்தை மையமா வைத்திருக்கணும் அப்படிங்கிற. அதனாலதான் பிரபுபாதர் வந்து நிறைய செயல்கள் நம்ம இஸ்கான் செஞ்சா கூட, நகர் சங்கீதம் செய்யறோம், பிரசாத விநியோகம் செய்யறோம், பிளஸ் நம்ம டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறோம், டைட்டி வர்ஷிப் செய்யறோம், நிறைய ப்ரோக்ராம், மேபி இப்ப நிறைய யாத்திரை பயணம் செய்யறதுலாம் புதுசா இப்ப இஸ்கான்ல வந்திருக்கு, பக்தர்கள் எல்லாம் போறாங்க. ஆனா மையம் என்னவா இருக்கணும்னா புத்தக விநியோகம் அப்படிங்கிற. Most probably when entering the house and seeing the father, the daughter would say, see what I have purchased today. பிரபுபாத் சொல்றாரு, பிரசிடென்ட் ஜனாதிபதி வந்து இப்ப உங்க வீட்டுக்குள்ள போறாரு, ஏன்னா பையனும் பொண்ணு வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ பிரபுபாதரே சொல்றாரு, அப்போ ஜனாதிபதி உள்ள போகும்போது பொண்ணு சொல்லுவாளாம் அந்த மாதிரி, அப்பா இன்னைக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க, பகவத்கீதை, பாகதம், இந்த மாதிரி. அப்போ பிரபுபாத் உற்சாகமா பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு உற்சாகமா, அவர் கடிதத்திலேயே அவ்வளவு உற்சாகத்தை பார்க்கலாம், அவருக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி என்னென்னமோ செய்யலாம், ஆனா புத்தக விநியோகம் எங்கெங்கெல்லாம் நுழையுதுன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இந்த புத்தக விநியோகங்கிறது அந்த அளவுக்கு பிரபுபாதருக்கு ஒரு பிரியமான ஒரு சேவை, பிளஸ் அது ஒரு பிராக்டிக்கலா ஃபைனலி அதுதான் நமக்கு வேணும் கூட. திவ்யமான ஞானத்தை கொடுக்குறது தானே வேணும். காலம் இப்ப குரு சிர பரம்பரைன்னா ஏவம் பரம்பரா பிரார்த்த இவம் ராஜசுரு சகால மொத்த யோக நஷ்ட பரந்தப்பா, திவ்யமான ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் குரு சிர பரம்பரையே இருக்கு. அது பெஸ்ட் பிரபுபாதர் புத்தகம் பண்ற ஸ்டில் நம்மளுடைய பேச்சுடைய திவ்யமான ஞானம் எங்க இருக்கு, பிரபுபாதருடைய திவ்யமான ஞானம் எங்க இருக்கு, அதெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. பிரபுபாதருடைய அந்த தூய்மை அதெல்லாம் நம்ம வந்து யாரும் ஒப்பிட முடியாது. மேபி எந்த பக்தரும் என்ன ஒரு
இந்த வாக்கியத்துக்கு இஸ்கானுக்காக கூட அது பிரபுபாதருடைய ஒரு வாக்கியத்துக்கு ஈடாகாது. அப்ப எந்த பகவத்கீதை கொடுக்கிறோம், பாகவதம் கொடுக்குறோம். பட் நமக்கு அதுல மிக சரியும் கூட அது பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப பகவத்கீதை கொடுக்கறதா முக்கியம் அப்படின்னா அப்ப நம்ம எத்தனையோ பகவத்கீதை விநியோகம் பண்ணிருக்கலாமே. பிரபுபாதே சொல்ல 400 கணக்கான பகவத்கீதை மார்க்கெட்ல இருக்கு. நம்ம ஏன் பகவத்கீதை உண்மை இருவில்னு எழுதியிருக்கோம்? ஏன் பகவத்கீதை உண்மை இருவில்னு அதுக்கு பேரு அப்படின்னா அது பிரபுபாதர் எழுதினால பகவத்கீதை உண்மை இருவில். மத்த இவங்க எழுதுனதுக்கெல்லாம் அது கொடுக்க முடியாது. பிரபுபாதர் கொடுத்திருக்காரு, அது நம்மள இருந்து காப்பாக்கும். அப்போ இந்த புத்தக விநியோகத்துக்கு அவ்வளவு மகிமைகள் இருக்கு. பிரபுபாதர் ஒர்க்கர் 2 தடவைன்னு கிடையாது, பல இடத்துல அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப பிரபுபாதர் இன்னொரு இடத்துல ஸ்ருத்ததேவ பிரபுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். அந்த லெட்டர்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹியர் ஆஃப் இன்க்ரீசிங் புக் சேல்ஸ். புத்தக விநியோகம் நல்லா அதிகரிச்சிருச்சு, கேட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. தீஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் வெரி என்கரேஜிங் டு மீ. இது எனக்கே ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட். நமக்கு பிரபுபாதர் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறார், புத்தகங்களை படிக்கும் போது உற்சாகம் எல்லாமே வருது. ஆனா பிரபுபாதருக்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்ட். அவருக்கு தமிழ்ல என்கரேஜ்மெண்ட் உற்சாகம். இப்ப எனக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குங்கிறார். நீ புத்தக விநியோகம் பண்ணா எனக்கு உற்சாகம் கிடைக்குதுங்கிறார். அவர் ரியல் பிசினஸ் இஸ் டு பிரிண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் புக்ஸ். நம்மளுடைய ஒரே வேலை புத்தகத்தை அச்சிட்டு விற்பனை செய்யறது, அதுதானா அவர் ரியல் பிசினஸ். அவர் ரியல் பிசினஸ் இஸ் டு பிரிண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் புக்ஸ். பை டூயிங் திஸ் பிசினஸ் யூ ஆர் ஆல் பிகமிங் ரெகக்னைஸ்ட் பை கிருஷ்ணா. இப்போ நம்ம எல்லாம் கிருஷ்ணர் இப்ப நமக்கு பக்தர் பிரபுன்றார். அதே போல நீங்க மத்தவங்களை போய் தூண்டுங்க அப்படிங்கிற. இந்த இடத்துல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புத்தோனியம் செஞ்சீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய கவனம் உங்க மேல வந்து விழும் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நஜத்தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின்மே பிரிய கிருத்தமஹா. நெக்ஸ்ட் லைன். शेषु कश्चिन में प्रिय कृतमः भविता न अन्य प्रियतरो भुविय. प्रियतरो भुविங்கிற எனக்கு நிறைய பிரியமானவர்கள்லாம் இருக்காங்க. கீதையில எனக்கு நிறைய பேரை பிரியம்னு சொல்றார். புலன்களை அடக்குனா அவர் எனக்கு பிரியம்ங்கிறார். இதை என்னை பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறான், அவன் எனக்கு பிரியமானவன்கிறார். ஒரு ஞானி எனக்கு பிரியமானவன்கிறார். ஆனா 18வது அத்தியாயம் கடைசியில என்ன சொல்றாருன்னா, புவி எவன் ஒரு நீங்க திவ்யமான ஞானத்தை மத்தவனுக்கு கொடுக்குறானோ அவனை போல எனக்கு பிரியமானவன் யாரும் கிடையாது அப்படின்னே அவர் சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு புத்தக விநியோகம் பண்ணக்கூடிய சங்கீர்த்தன பக்தர்கள்னா பிரியம்னு பாருங்க. அதனாலதான் பிரபுபாதர் சொல்றாரு, கிருஷ்ணருடைய கவனம் உங்க மேல வரும், கிருஷ்ணர் உங்களை இருந்து ரெகக்னைஸ் பண்ணிடுவார். இப்ப நம்ம நேத்து ஸ்ரீரங்கம் பகவான் தர்ஷனத்துக்கு போறோம். நிறைய பேர் தர்ஷனம் பண்ண வர்றாங்க. ஒரு தாமத்துக்கு வந்தா கூட நோக்கம் என்னன்னா பகவானை பத்தின விஷயங்களை கேட்கறதுக்காக அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பகவான் அங்க தர்ஷனம் கொடுக்குறார். டெஃபினெட்லி அதுவும் ஏதோ வகையில அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வரும் பகவானை பார்க்க வரனால. பட் முழு பிரயோஜனம் புத்தகத்தை பெறது மூலமா நடக்குது. பகவானுடைய கண்கள் இங்க தெற்கு நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். இங்க இருந்து பகவான் வந்து ரங்கநாதர் விபீஷணரை நோக்கி அவருடைய லங்கையை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இங்க இருந்து அவரோட பார்வை அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்படின்னு நம்ம பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். பகவானுடைய பார்வை சங்கீதன பக்தர்கள் மேலேயும் இருக்கு. இப்ப நம்ம இங்க ஸ்ரீரங்கத்துல பகவான் நிறைய பேரை பார்வையிடுறார், பார்க்க வரவங்க எல்லாம் பார்வையிடுறார். பேசிட்டு இருக்கேன். இப்ப ஸ்ரீரங்கத்துல நீங்க புத்தகம் பண்றீங்க அப்படின்னா ரங்கநாதர் அங்க யாரையாவது பார்வை என்னுடைய புத்தகத்தை விநியோகம் பண்றான், அவர் கவனம் உங்க மேல இருக்கும். நீங்க தரிசனத்துக்கே போல, ஆனா உங்க கவனம் அவருக்கு மேல, அவரோட கவனம் உங்க மேல படும். இன்ஃபேக்ட் அது மூலமா நீங்க பிரியமானவள் ஆயிருந்தீங்க. மேபி ரங்கநாதர் யாராவது பார்க்க வந்தா கூட, யாராவது ரங்கநாதரை பார்க்க வரலன்னா கூட உங்ககிட்ட புத்தகம் வாங்கிட்டாங்கன்னா அவருக்கு கருணை கிடைச்சிடும். அவர் அங்க போய் பார்க்கலையேன்னு கூட வருத்தப்பட வேண்டியது இல்லை. நேற்று நம்ம இன்னைக்கு காலையில ஸ்கோர் கேள்விப்பட்டோம், ஒரு 70 புத்தகங்கள் வந்து விநியோகம் பண்ணாங்கன்னு சொல்லி சில பக்தர் கூட சொன்னாங்க. சோ
ரங்கநாதருடைய பார்வை அவங்க மேலதான் வந்திருக்கான்னு தெரியாது, பட் இந்த பக்தர் மேல கண்டிப்பா வந்திருக்கு. இவர்கிட்ட யாரு பக்தர், மேபி அவரு கோயில் பக்கத்துல இங்க அங்க இல்ல கோவிலை சுத்தி வேற எங்கேயோ ஊர்ல எல்லாம் கூட அவர் கொடுத்திருப்பார். ரங்கநாதர் அவரை பார்க்க வந்தவங்களுக்கு கருணை கொடுத்திருப்பார், அது சந்தேகம் வேண்டாம். பட் அதை விட அதிக கருணை அவரை பார்க்க வராத ஆனா அவருடைய புரோபா புத்தகங்களை வாங்கின பக்தர்கிட்ட அவர் வந்து கொடுத்திருப்பார். அந்த அளவுக்கு இந்த புத்த விநியம் ரொம்ப 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 முக்கியமானது. புரோபாதர் இது முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பல இடத்துல ஒண்ணு சொல்லியிருக்கார். இப்ப நான் வந்து ரியல் பிசினஸ் என்னுடைய வேலையே, அப்ப ஆங்கிலத்துல நாங்க பிசினஸ்னு சொல்றோம், அது தமிழ்ல எக்ஸாக்டா எப்படி தொழில்னே சொல்லலாம். பிரபா என்ன ஒரே தொழில், நம்மளுடைய ஒரே தொழில் அச்சிட்டு புத்தகத்தை விநியோகம் பண்ண, வேற எந்த தொழிலும் கிடையாது. நம்ம இஸ்கான்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா கையில எப்பவுமே ஒரு 10 புக்கு வச்சுக்கணும். ரூபா புத்தகத்தை வச்சுக்கொண்டு நம்ம யாரையாவது பாக்குறோம்னா யாரே தேக்கோ தாரே காக்கோ கிருஷ்ணோபதேஷ் அந்த ஸ்லோகத்தையும் ரூபா இந்த இதுல சொல்லியிருக்காரு. பாக்குறவங்ககிட்ட எல்லாம் கிருஷ்ணரை பத்தி பேசி புத்தகத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லுமா. 2-3 நிமிஷம் பேசி புக்கை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருமா. என்னால ரொம்ப நேரம் பேச முடியாதுங்க, வாக்குவாதம் வேண்டாங்க, புத்தகத்தை வாங்கிக்கோங்க. என்னங்க ஒரு 250 ரூபா 300 ரூபா பகவத்கீதை, பாகவதம்ங்கிறது வெறும் 7000 தான். இந்த 8000ங்கிறது வாழ்க்கையில ஒர்க் ஆகும், நீங்க செலவு பண்ண போறீங்கன்னு சொல்லி எப்படியாவது நம்ம உங்களுக்கு புக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பகவானுடைய முழு கருணையும் அவங்களுக்கு கிடைக்குது. இதற்காக தான் குருசிர பரம்பரையே இருக்கு. குருசிர பரம்பரையோட நோக்கமே இந்த திவ்யமான ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான். ஆனா அந்த திவ்யமான ஞானம் வந்து புத்தகம் மூலமா நமக்கு கிடைக்குது. நான் சொன்னேன் ஸ்ரீல பக்தி சஹர்ஷ் தாக்கூர், பக்தினோத் தாக்கூர் அவங்க காலத்துலதான் இந்த புத்தக விநியோகங்கிறது அந்த அச்சிட்டு இது மூலமா வந்தது அப்படின்னு. அதனாலதான் நம்ம ஸ்ரீல பக்தினோத் தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு ஸ்ரீல பக்தி சஹர்ஷ் தாக்கூருடைய தந்தை, ஆன்மீக தந்தை, அவர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய பயனீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்கு, உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா இதுல இருந்து ஆரம்ப காலத்துல இந்த முழு இயக்கம் உலகம் முழுக்க பிரச்சாரம் ஆயிருக்கான ஒரு பிகினிங், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள சொல்றோம். அவருடைய ஒரு மனோபீஷ்டம் ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் தன்னுடைய புதல்வனான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு எழுதினது 1914. இது வந்து ஸ்ரீ பக்தி சித்தாந்த வைபவங்கிற புத்தகம் 3வது அத்தியாயம் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் பார்க்கலாம். பக்தி தாக்கூர் இப்படிதான் எழுதியிருக்காரு. யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கு எழுதுறாரு. பக்தி சரஸ்வதி தாக்கூரே ஒரு சாதாரண நபர் கிடையாது. பட் அவருக்கு இவர் என்ன எழுதுறாருன்னு பாருங்க. Genuine service to Sri Mayapur is not nirjana bhajan, but to establish a printing press and to propagate devotional books and namahatta. வெறுமனே ஜபம் 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 அப்படின்னு கொண்டோமே, இது வந்து சம்டைம்ஸ் சில பேர் தனியாவே போயிடுவாங்க, பக்தர்கள் கூட சேர்ந்து ஜபம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்ஜன பஜன், அதுலயும் சில பேரு மாயாப்பூர் விருந்தாவனம் தான் போய் ஜபம் பண்ணிடுவாங்க. அப்படி இங்க இருந்து யாருக்கு சொல்லப்படுது? பக்தருக்கு உண்மையான சேவை மாயாப்பூருக்கு நீ வெறுமனே நிர்ஜன பஜனம் பண்றதுனால கிடைக்க போறது கிடையாது. ஒரு அச்சு தொழிலை நிறுவி அது மூலமா ஆன்மீக புத்தகங்களை விநியோகம் செய்யறது மூலமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்துல போடுறாரு, do not for your own sake undertake nirjana bhajan and thus impede preaching and service to Mayapur. உனக்காக நீ நிர்ஜன பஜனை பண்ணி கொண்டு இதன் மூலமா மாயாப்பூருக்கு பண்ண வேண்டிய தொண்டையும் பிரச்சாரத்தையும் இம்பீட் தடுக்காதேன்னு போறார். பக்தர் ஸ்டோக்கர் அப்படி கிடையாது. அவர் மூலமா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நம்ம பிரச்சாரத்துக்கு பிருந்தாவனம் போனா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. பிரபுபாதர் சொல்றாரு, நம்ம பிருந்தாவனம் போறது ஒரு பக்கம், பிரபுபாதர் வந்து உலகத்துக்கே பிருந்தாவனம் கொடுக்கணும்னா புத்தகவினியம் பண்ணுங்க. பிருந்தாவனம் முழுக்க எப்படி பரப்ப முடியும் அப்படின்னா அந்த புத்தகவினியம் செய்யறது மூலமாவே பரப்பலாம் அப்படிங்கிறார். அதுவும் ஒரு கோட் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு இது முக்கியம். இது பக்தி வினோத் தாக்கூர் சொன்னது. நமக்கு நல்லா தெரியும் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய குருமராஜ் ஸ்ரீல பக்தர் தாக்கூர் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கட்டளையை அவர் எடுத்திருக்கார். அது ரொம்ப அவருடைய ஹிருதயத்திலே வைத்திருந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அது இந்த பிரபலமான ஒரு
ஒரு கொட்டேஷன் இதுதான். இஃப் யூ எவர் கெட் சம் மணி, பிரிண்ட் புக்ஸ். உனக்கு எப்பயாவது காசு கிடைக்குதுன்னா புத்தக விநியோகம் பண்ணு, புத்தகம் அச்சிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அச்சிடு அப்படின்னா அதை விநியோகம் செய்திருக்கும். இதை ஸ்ரீல பிரபுபாத் வந்து பல இடத்துல சொல்லி காப்பாரு. என்னுடைய குருமராஜுக்கு புத்தகம் தான் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்னோட குருமராஜுக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நானே கேட்டிருக்கேன். எனக்கே அவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கார். இந்த மாதிரி பிரபுபாதர் பக்தி நஷ்டாக இருந்த காலத்துல கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் கௌடி மடங்கள்ல இருந்தது. அதனால அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சண்டைகள்லாம் இருந்தது. அதனால கோவில்கள்லயே இது என்னோட அறை, இது அவனோட அறை, நான் தான் இந்த அறையில இருப்பேன்னு சொல்ல இருந்தது. இதெல்லாம் கவனித்த சில பக்தர் தாக்கூர் இந்த கோவில்கள்ல இருக்கக்கூடிய அந்த மார்பிள் கல்லெல்லாம் வித்துட்டு பேசாம புத்தகத்தை அச்சிடலாம், அதை பிரச்சாரம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா எல்லா செயல்களையும் தாண்டி இந்த புத்தக விநியோகம் தான் ரொம்ப முக்கியத்துவம். கோயில் கட்டுறதா இருக்கட்டும், நகர சங்கீர்த்தனமா இருக்கட்டும், காலேஜ் ப்ரீச்சிங், நம்ம நிறைய இந்த புத்தக விநியோகம் தான் அப்படிங்கறது பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. பிரபுபாதர் வந்து இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அயோக்கியர்கள்லாம் தன் அவதாரம் குருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல்ல ஒரு டிவோட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி பிரபு பக்தர்கள் இந்த மாதிரி புத்தக விநியோகம்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அவங்க நிறைய சேலஞ்ச் இருக்குங்கிறாங்க. சில பேர் இஸ்கானுக்கு வந்து சும்மா அவங்க கிருஷ்ணா பிரசாந்த் போயிடுறாங்க. அப்புறம் ஒரு பெயரளவான ஒரு யோகா சமுதாயம் இருக்கு, அங்க போய் ஒரு இன்னர் இன்ஜினியரிங் ஏதோ கோர்ஸ் நடத்துறாங்களாம், அந்த இடத்துக்கு போறேங்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுன்னு சொல்லி ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த ஒரு குரு கிட்ட போயிடுறாங்க. அப்புறம் ஃபைனலி எனக்கு ஒரு சித்தம் வேணும்னு சொல்லி அதுக்கு இன்னொரு ஆள் கிட்ட போறாங்க. சோ இளைஞர்களே இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு. அதற்கு ஒரு பதில் பிரபுபாதர் இங்க போட்டிருக்காரு. I am very much pleased to hear of your increased book distribution, and it gives me great pleasure to hear of your increased eagerness to distribute my literature. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ புத்தக விநியோகத்தை வந்து அதிகம் பண்ணியிருக்க, அது எனக்கு மிக ஆனந்தத்தை கொடுக்குது கேட்கும் போதே. அதுவும் இல்லாம உனக்கு புத்தகத்தை விநியோகம் பண்ணுங்கிற ஆர்வமும் அதிகமாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற. Through the distribution of this literature, we can completely annihilate all the bogus yogi groups in the world. இதான் விஷயம். இப்ப நம்ம நிறைய அயோக்கியர்கள், போலி அவதாரங்கள் எல்லாம் பாக்குறோம். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம சும்மா ஒரு யூடியூப் வீடியோ போடுவாங்க. நம்ம ஓகே, அவன் வந்து தப்பா பேசிட்டான் அந்த குரு, அவன் வந்து கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டான், அது தப்பு அப்படின்னு நம்ம ஒரு யூடியூப் ஒரு வீடியோ போடுவோம். லட்டு பிரச்சனைனா அதுக்கு ஒரு யூடியூப் வீடியோ போடுவோம். இப்ப இஸ்கான்லயே நிறைய பக்தர்கள் நிறைய வீடியோ போடுறாங்க. நிறைய அயோக்கியர்கள்லாம் பிடிச்சு ஒரு மாயாவதின்னு சொல்லி அவனை வச்சு நிறைய வீடியோ போடுறாங்க. கொஞ்சம் வேண்டி இருக்குதான். பட் அதை விட பிரபுபாதர் சொன்னாங்க, இவங்க எல்லாம் காலி பண்ணிடலாங்கிற. நம்ம பேசலாம், நம்ம அரை மணி நேரம் பேசலாம், நம்மளும் ஒரு யூடியூப் வீடியோ போடலாம். இந்த ஆனந்தா ரொம்ப பொய்யானவன், இவன் பேசுறது தப்பு சாஸ்திரத்துல அப்படின்னு நம்மளே நிறைய பேசலாம். அது நமக்கு வேண்டி இருக்கு, நம்மளும் அப்பப்போ அதை நம்ம பேசதான் செய்யறோம். பட் இருந்தாலுமே இந்த புத்தக விநியோகம் போல அதுக்கு வந்துடாதுங்கிறது. இப்ப நமக்கே புரோபா புத்தகங்கள் படிச்சுதானே அந்த பொய்யான கருத்துக்களை விட்டு வெளியே வந்தோம். நம்ம இந்த பொய் கருத்துக்கள் இருந்து வெளியில வர்றதுக்கே புரோபா புத்தகங்கள் தான் காரணமா இருக்குன்னா அப்ப அவனுக்கும் அது காரணமாயிடும். எவனாவது பிரச்சனை பண்றான் அப்படின்னா நம்ம அவன்கிட்ட இருந்து புரோபா புக்ஸ் கொடுத்துட வேண்டியதான். அந்த குரு அப்படி சொன்னா, அந்த போலி அவதாரம் அப்படி ஒண்ணு சொல்லியிருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்க, சனாதன தர்மத்துல இப்படி இருக்கு அப்படின்னாங்கன்னா, இந்தாப்பா இதான்ப்பா பாகவதம், வாங்கிக்கோப்பா. உங்க வர்ணாசிரமத்துல இந்த கொடுமை இருக்கு அப்படின்னா சரி, இந்த பாகவதத்துல வர்ணாசிரமத்துல 3 விளக்கங்கள் இருக்கு, வாங்கிக்கோ. கிருஷ்ணர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, பாகவதம் வாங்கிக்கோ, அதுல இருக்கே. எல்லா இதுக்குமே புத்தக விநியோகம் பண்ணா பிரச்சனை முடிஞ்சிடும். எவெல்லாம் என்னென்னலாம் தப்பா பேசுறானோ அது எல்லாமே பிரபுபாத் புத்தகங்கள்ல கரெக்ட் ஆன்சர் இருக்கு. அது வர்ணாசிரம பிரச்சனையா இருக்கட்டும், சனாதர்ம பிரச்சனையா இருக்கட்டும், கிருஷ்ணரை இழிவா பேசக்கூடிய செயல்களா இருக்கட்டும், எல்லா தவறான விஷயங்களுக்கான முழுமையான சரியான விளக்கங்கள் பிரபுபாத் புத்தகங்கள்ல இருக்கு. அதனாலதான் பிரபுபாதர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை விநியோகத்தை பண்ணுங்க, அது மூலமா இந்த அயோக்கியர்கள் எல்லாம் நம்ம வந்து காலி பண்ணிடலாம். அன்னிகிலேட்னா அழித்தல், முற்றிலும் அழிச்சிடலாம் அப்படிங்கிறார்.
அப்ப இந்த புத்தக வினயங்கிறது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செயல். இதை நம்ம எப்பவுமே சாதாரண நினைச்சிடக்கூடாது. இந்த புத்தக வினயம் மூலமா எல்லாமே நமக்கு வந்துடும். இப்ப கேசவா அந்த 2 பேருக்குமே நவம்பர் 2, 1972 ஒண்ணு சொல்றாரு. ஐ வாண்ட் டு செல் ஆஸ் மெனி புக்ஸ் ஆஸ் பாசிபிள். தட் இஸ் தி மெயின் திங். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேலும் 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 அதிகமான புத்தகத்தை விநியோகம் பண்ணுங்கிறார். பை செல்லிங் புக்ஸ் தட் இஸ் தி பெஸ்ட் பிரீச்சிங் ஒர்க். புத்தக விநியோகம் செய்யறது சிறந்த பிரச்சாரம் அப்படிங்கிறார் அவர். இந்த மாதிரி 1 கிடையாது 2 கிடையாது, பல இடத்துல புக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், புக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு இதுலயே நம்ம பாக்குறோம், இஸ்கான் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல மையம் போக்கஸ் கவனம் எங்கவா இருக்கணும் அப்படின்னா புத்தக விநியோகத்துல இருக்கணும். இந்த மாதிரி பல இடத்துல பிரபுபாதர் இருந்து புத்தகத்தை ஒரு இடத்துல நான் புத்தகத்தை இன்சிஸ்ட் அப்படின்னா வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி பல இடத்துல பிரபுபாதர் நடக்கணும் அப்படிங்கிறார். குறிப்பா அப்படின்னா சொல்றாரு. இன்னொரு இடத்துல பாருங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு, டிஸ்ட்ரிபியூட்டிங் புக்ஸ் இஸ் அவர் ரியல் பிசினஸ். அதுதான் நம்மளுடைய ஒரே உண்மையான தொழில். நாட் தீஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறார். அந்த காலத்துல நிறைய அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு இது மாதிரி வச்சு அப்படியே விநியோகம் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஒரு கீர்த்தனம் பாலி ஏதாவது பக்தர்கள் இல்ல ஏதாவது ஒரு ஆங்கிலத்துல ஏதாவது ஒரு கிருஷ்ணரை வைத்து ஏதாவது இதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் டேப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பிரபுபாதர் சொல்றார், டிஸ்ட்ரிபியூட்டிங் புக்ஸ் இஸ் அவர் ரியல் பிசினஸ், நாட் தீஸ் ரெக்கார்ட்ஸ். இது பிரபுபாதன் அப்படியே வாசிக்கிறேன், என்னது நினைக்க வேண்டாம். Has anyone ever become convinced in Krishna consciousness by listening to this record? No. He will simply think it is nice magical sounds. That's all. யாராவது இந்த ரெக்கார்ட் எல்லாம் கேட்டு பக்தரா இருக்காங்களா என்ன? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த சவுண்ட் ரொம்ப மேஜிக்கலா சவுண்ட்ல போவாங்களே தவிர யாரும் கிருஷ்ண பக்தர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறார். பட் இஃப் ஹி ரீட்ஸ் ஒன் புக் ஹி வில் பி கன்வின்ஸ்ட் அபௌட் ஸ்பிரிச்சுவல். ஒரு புத்தகத்தை படிச்சானா ஆன்மீக வாழ்க்கை பத்தி நல்லா புரிந்து கொள்வான். அதுதான் நம்மளுடைய வெற்றி. சோ ஸ்டாப் திஸ் ரெக்கார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இமிடியேட்லி எவ்ரிவேர் அண்ட் ஸ்ட்ரெஸ் புக் டிஸ்ட்ரிபியூஷன் மோர் அண்ட் மோர். ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் புக் டிஸ்ட்ரிபியூஷனும் போடல, ஸ்ட்ரெஸ் புக் டிஸ்ட்ரிபியூஷன் மோர் அண்ட் மோர்னு போறாரு. மேலும் மேலும் அழுத்தம் கொடுக்குறாரு. அழுத்தமா அதை செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம இந்த காலம் நிறைய பேர் நிறைய நம்ம பக்தர்கள் மத்தியில கூட நிறைய பாடல்கள்லாம் கூட இது பாடி அது மூலமா நம்ம அது நம்ம ஸ்டேட்டஸ்ல போறது, எல்லாரும் உங்க கீர்த்தனை நல்லா இருந்தது அப்படின்னு நிறைய பேரு ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பிரபுபாதர் சொல்றார், புத்தகம் படித்து ஒருத்தன் மாறுவான். சும்மா இல்லாட்டினா நம்ம நல்லா பாடுற மாதிரியா இருக்கும், ஏதாவது ஒரு மாதாஜி பாடுவாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதனா அது வெறுமனே ஒரு மேஜிக்கல் சவுண்ட் ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறார். புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறார். சோ அது போல ஒரு எஃபெக்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுவும் பிரபுபாதருடைய திருவாயில இருந்து வரக்கூடிய எஃபெக்ட் பார்க்க முடியாது. அதனால அதுக்கு பிரபுபாதர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எஸ், அப்போ இது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதை நம்ம அதை செய்யணும். இந்த விஷயம்தான் நம்மளுடைய குருசிட பரம்பரையில பிரபுபாதர் மூலமா நமக்கு அழுத்தமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் நமக்கு வந்துடக்கூடாது. இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சாரம். பிரபுபாதர் சொல்லுவார், புத்தக விநியோகங்கிறது பிருகத் மிருதங்கம்னு சொல்லுவார். இப்ப இன்னைக்கு ஒரு டிவோட்டி நல்ல மிருதங்கம் அடிச்சாங்க, நாங்க ரூம்ல இருந்தேன், ரூமுக்கே எனக்கே கேட்கலன்னா அவர் நல்லா அடிக்கிறார், ஆனா இங்க இருந்தா கேட்குது. அப்போ ஒரு நல்ல மிருதங்கம் அடிக்கிறோம் அப்படின்னா அது அந்த ரூம்ல கேட்கும். அது ஆனா ஒரு புத்தக விநியோகம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் கேட்கும். எங்கெல்லாம் புத்தகம் போச்சோ அதெல்லாம் கேட்கும். இப்போ இங்க இந்த மிருதங்கம் அடிக்கிறது எனக்கு கேட்கவே இல்லை, ஏன்னா இதை அடிக்கல. அப்போ இதை அடிக்கும் போது கேட்கும். ஆனா புத்தக விநியோகங்கிறது அப்படி கிடையாது. நம்ம கான்ஸ்டன்டா அது இருக்கும், எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இந்த புத்தக விநியோகங்கிறது பிருகத் மிருதங்கம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. We are very much enthusiastic to see more publication. We take this publication work as big drum. Big drumனா பெரிய ஒரு மிருதங்கம் அப்படிங்கிறார். We know with clay drum. Clay drumனா இந்த மிருதங்கம். இது ஒரு ட்ரம் தான், ஆனா
பிருகத் மிருதங்கம் புத்தோனிங்கிறது பிக் ட்ரம் அப்படிங்கிறார். When we play drum, it is resounded within some quarters, but this big drum is going from country to country, so it is a bigger drum அப்படிங்கிறார். அப்படியே நாட்டுக்கு நாடு போகும் அது. புத்தோவினியங்கிறது இப்போ உலகம் முழுக்க இருக்கே, இப்போ பிருந்தாவனம் உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு. அதுக்குன்னா அதுக்கு காரணம் பிருகத் மிருதங்கம் தான். பிரபுபாதர் பாகவதத்தை எடுத்துட்டு போய் வெளிநாட்டுக்கு போய் முதல் காண்டத்தோட தான் போனார். அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டுதான் இப்போ டங்கு 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 டங்குன்னு பிருகத் மிருதங்கம் அடிச்சிட்டார். புரந்தரதாசர் அவருடைய கன்னடத்துல அவர் சொல்றார், டங்குரவ சாரி ஹரியா டிங்கிரிகெல்லாரு மண்டலக்கே பாண்டுரங்க விட்டல பரதேதவேந்துங்கிறார். எல்லாம் மேலத்தை எடுத்துட்டு வாங்க, கருத்தால எடுத்துட்டு வாங்க, இந்த ட்ரம் எடுத்து அடி 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 அடின்னு அடிங்க, அடிச்சு என்ன சொல்லுங்க, கிருஷ்ணர் பாண்டரங்க தான் பரமபுருஷ பகவான் போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற. சோ அந்த பாண்டரங்கர் சொன்னது பிரபுபாதர் புத்தகம் மூலமா செய்யறேன். அப்ப பிரபுபாதர் எப்படி நல்ல ட்ரம் அடிச்சிருக்காருன்னு பாருங்க. இது பிருகத் மிருதங்கம். அதனாலதான் பிரபுபாதர் இந்த புத்தக வினயத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஏன்னா இதுக்கு நல்ல எஃபெக்ட், நல்ல ஒரு கவனம் எல்லா இடத்துலயும் கேக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். மேபி பிரசாத் எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील प्रभुपाद पुस्तक विनियोग की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम हरे 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 कृष्णा. எல்லா பக்தர்களும் சீக்கிரம்